இன்னும் ஒருவர் கேள்வி கேட்கிறார், முடிஞ்சது பிறகு மற்றவங்க பேசுங்க. இல்ல, அதாவது இஸ்லாம் என்ன, இதுல என்ன ஹிக்மத் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்ப இது கேள்வி என்ன கேட்கிறாங்க என்றால், இப்ப நீங்க ஏற்கனவே கேட்ட திரும்ப கேள்விதான். இப்ப அஜ்வா ஐச்சம்பழம் 200 ரியால் கிலோ, நார்மல் அனிச்சம்பழம் 10 ரியால் கிலோ. இப்ப 10 ரியால் பெறுமதியான ஒரு கிலோ பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு 200 ரியால் பெறுமதியான அஜ்வா வாங்குறது எந்த வகையில நியாயம் என்று கேட்கிறாங்க. எந்த அறிவு தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? நமக்கு இதுவும் ஒரு நல்ல ஆதாரம். அறிவுக்கு முக்கியத்துவம் இல்லை இஸ்லாத்துல. பகுத்தறிவை கொண்டு திருப்பி இந்த ஹதீஸை ரிஜெக்ட் பண்ணித்தான் ஆகணும். பகுத்தறிவின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் இந்த ஹதீஸும் நிற்காது. பகுத்தறிவுக்கு இது பொருந்துதா? அழகா நல்ல தெளிவான உதாரணம். 200 ரியால் அந்த பேரிச்சம்பழத்துக்கு இந்த பேரிச்சம்பழம் 10 ரியால், 2 1 கிலோ. எப்படி நியாயமாகும்டா? கூடாது என்றால் கூடாதுதான். ஏன் கூடாது? அல்லாஹ்வுடைய தூதர் கூடாது என்று சொல்லிட்டாங்க, எனவே கூடாது. நம்மை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, எப்படி சாதாரண பேருக்கு பழம் 10 ரியால், அஜ்வா பேருக்கு பழம் 200 ரியால். இப்போ சாதாரண பேரிச்ச பழத்தை 10 ரியாலுக்கு வாங்குற மாதிரி நான் கணக்கு மட்டும் நான் போட்டுக்கிறேன். திரும்ப அஜ்வா பேரிச்ச பழம் எவ்வளவோ மிச்சத்தை நான் பைசா கொடுத்தேன். அதான் நம்ம ஏற்கனவே திரும்பவும் அதை ஒரு நுணுக்கமான கேள்வி அவர் கேட்கிறது என்னென்றால், வியாபாரம் என்பது ஏற்கனவே 7 நிபந்தனைகளோட பார்த்துட்டோம். என்ன அந்த 7 நிபந்தனைகளையும் பேணி இருந்தால் வியாபாரம் கூடும். அதுல அல் பையானி பில் ஹியாரி மாலம் யத்தஃபர்ரகான்றதையும் பார்த்தோம். வாங்குறாலும் விற்கிறாலும் பிரியும் வரைக்கும் அவங்களுக்கு முடிவெடுக்கிற சுதந்திரம் இருக்கு. ரிஜெக்ட் பண்ணவும் முடியும், எக்ஸப்ட் பண்ணவும் முடியும். வியாபாரம் எப்ப முடியும்? 2 பேரும் பொருந்தி கொள்ள வேண்டும். பொருள் அவர் ஒப்படைக்கணும், அதுக்குரிய பெறுமதியை அவர் ஒப்படைக்கணும். அப்பதான் வியாபாரம் முடியும். அது வரைக்கும் வியாபாரம் முடியாது. அதுக்கு ரிசர்வ் பண்ணிட்டாரு, என்ன மணி வேல்யூ அதை ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அப்புறமா இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இன்டர்சேஞ்ச் தான் நடக்குது. இதுக்கு என்ன மணி வேல்யூன்னு பார்க்குறாங்க, இதுக்கு என்ன மணி வேல்யூன்னு பார்க்குறாங்க. அதுக்கு வேல்யூ கழிச்சுட்டு இதை கொடுக்குறாங்க. 2 ஒன்று தான் நடக்கும். இல்லை, நம்ம சொல்ல வரோம், அதிலிருந்து தான் மாறேன் நான். நகையிலிருந்து தான் திரும்பவும் வரான். அதாவது அந்த பொருள் விற்கப்பட்டு வாங்கப்பட வேண்டும். இப்ப நோட் பண்ணி வைக்கிறதின் மூலம் வியாபாரம் முடியுதா இல்லையா? பெறுமதி அவர்கிட்ட கிடைக்குது. அந்த செக் மாதிரி தானே அது. நாங்க வாங்கலன்னா கேஷ் கிடைக்கும். ரைட், ஓகே. அப்ப அது வியாபாரம் முடிஞ்சு. அப்ப நல்ல நல்ல ஒரு பாயிண்ட் அது. இது நீங்க சொன்ன பாயிண்ட் தான் அந்த இதுக்குரிய முற்றுப்புள்ளி. இப்ப திரும்ப அவங்க நகை வியாபாரம் இவங்க புதுசா வாங்கல் என்றால் அவங்க நகையை திருப்பி தருவாங்க என்றால் தொடர்ந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகவே இருக்கும். அதே மாதிரி அந்த புது நகைக்கு மட்டும் தான் பில் போடுவாங்க. அந்த பணத்தை கழிக்கும் போது இந்த நகை பில் அமௌண்ட் கழிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் இல்ல, இதுல முக்கியமான போய் நீங்க ஃபர்ஸ்டே சொன்னது, அவர் நான் புதிய நகை வாங்க விருப்பம் இல்லை என்று சொல்லும் போது உங்களோட நகையை எடுத்து போங்க என்று சொன்னாராக இருந்தால் முடிச்சிடுங்க. நகை எடுத்துட்டு போங்க என்று சொன்னால் அதுல நகை எக்ஸ்சேஞ்ச் தான் நடக்குதே தவிர வியாபாரம் நடக்கல. சொன்ன மாதிரி ரிசர்வ் பண்ணிடுறாங்க அமௌண்ட்டை. ஆனா நம்ம நகை எடுத்தா ஒரு அமௌண்ட் கிடைக்கும், கேஷா வாங்கினா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அப்படி இருக்கா? நகை வியாபாரம் பண்றவங்க சொல்லுங்க. அது இருந்த எக்ஸ்சேஞ்ச் தானே அது. இல்ல, அந்த பொருள் யாராவது நகை பிசினஸ் பண்றவங்க இருக்கிறீங்களா அதுல? கொஞ்சம் ஒரு சகோதரர் பேசுறேன் நான். கொஞ்சம் முடிக்கட்டும். அதாவது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க.
வியாபாரம் முதலாவது நடவடிக்கையில் வியாபாரம் முடிந்தால் இந்த சிக்கலுக்குள்ள மாட்ட மாட்டோம். முதலாவது அந்த நடவடிக்கை ஏதாவது இடத்தில் தொக்கி நிற்குமாக இருந்தால், தொக்கி நிற்கிறேன் புரியுதானே, ஒரு இடத்துல நிக்கு முடியல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி சில நேரம் புது நகை வாங்காவிட்டால் பழைய நகையை நம்ம எடுத்துட்டு வரணும் என்ற நிலையில நிற்பது, அல்லது அப்படி வாங்காமல் கேஷ் கேட்பதாக இருந்தால் ஏற்கனவே அவர் சொன்ன அமௌண்டை விட குறைத்து கொடுப்பது என்ற நிலை பொருள் வாங்காத போது நடக்குமாக இருந்தால் அது பிசினஸ் அல்ல, எக்ஸ்சேஞ்சிங். இல்ல எங்க கடையில வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப உதாரணமா இல்ல அந்த எந்த கடைன்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப ஒரு கடையில நகை வாங்கிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு பிசினஸ். அது சவுதியில வாங்கியிருந்தாலும் சரி, இந்தியாவில் வாங்கியிருந்தாலும் நகை வாங்கிட்டோம், ரைட். இந்த அதாவது இந்த நகை சம்பந்தம் பெண்களுக்கு தான் கூடுதல தேவை அதில் கேட்குறாங்க. அதாவது என்னென்றால் கேள்வி கேட்குறாங்க. இப்போ நகைக்கு நகை என்ற நிலை இருக்கிறது. அப்போ நகைக்கு நகை என்று வந்தால் பழைசோ புதுசோ ஒரே அளவுதான் இருக்க வேண்டும், மேலதிகமாக எதுவும் இருக்கக்கூடாது. இதுதான் ஹதீஸ் சொல்லக்கூடிய தெளிவான செய்தி. ஒரு 10 கிராம் ஒரு நகையை கொடுத்துட்டு, தங்கத்தை கொடுத்து விட்டு, தங்கம் தான் பார்க்கறது, தங்கத்தை கொடுத்து விட்டு 10 கிராம் தங்கம் வாங்க விரும்பினால் அது எத்தனை கரெக்ட்ன்றதும் பிரச்சனை இல்லை, 18 22 அதுவும் பிரச்சனை இல்லை. தங்கத்தை கொடுக்க வேண்டும், தங்கத்தை வாங்க வேண்டும், போய்கொண்டே இருக்க வேண்டும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்க வேண்டும். ஹதீஸ் அப்படித்தான் சொல்லுது. அதெல்லாம் செம்பு கலந்தால் அதுக்கு என்ன பேர் நீங்க சொல்றீங்க? செம்புன்றீங்களா தஹபுன்றீங்களா? அல்ல, சொல்றோம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க என்னென்றால் தஹபுண்டு. செம்பு வியாபாரத்தை பற்றி இங்க பேசல, இரும்பு வியாபாரத்தை பற்றியும் பேசல. எதற்கு அதனுடைய பெயர் மிகைத்து நிற்கிறதோ அதுதான் அதற்குரிய பெயர். எந்த பொருளுக்கு அதனுடைய பெயர் மிகைத்து நிற்கிறதோ அதுதான் பெயர். இப்ப தங்கம் என்றுதான் நீங்கள் வாங்குகிறீர்கள், செம்பு என்று வாங்கல. அதனால நீங்க கரெக்ட் வித்தியாசப்படுத்துறது எல்லாம் பிரச்சனை இல்லை. 18 கரெக்டாக இருந்தாலும் தங்கம் தான், அது 24 கரெக்டாக இருந்தாலும் தங்கம் தான். தங்கத்திற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு சொன்ன ஷரத்து என்ன? அளவுக்கு அளவு உடனடியாக நடக்கணும், பிறகு கடனாகவும் ஆக்க முடியாது. அது நம்ம பிறகு ரிபன் நசியாவில் அது வரும். இப்ப கேள்வி என்ன கேட்கிறாங்க சகோதரர்கள், இந்த கேள்வியை பொம்பளைகளுக்கு விளங்கப்படுத்தின, இப்ப கேள்வியை தான் விளங்கப்படுத்துறேன். பெண்கள் என்ன, ஆண்கள் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டால், இப்ப நகைக்கடைகள்ல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நகைக்கடையில் என்ன செய்யறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு பழைய தங்கத்தை எடுத்து சென்றால் அதை ஒரு விலை போட்டு வாங்குகிறார்கள், வாங்கி அதற்கு பில்லும் எழுதி விடுகிறார்கள். எழுதி விட்ட பிறகுதான் புது தங்கத்திற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது. எக்ஸ்சேஞ்ச் என்ற பேச்சு அங்கே இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படி நடந்தால் வியாபாரம் ஏற்கனவே 2 வியாபாரமாகத்தான் நடக்கிறது. இவர் கொண்டு சென்ற பழைய தங்கத்தை விட்டுவிட்டு புது தங்கம் வாங்குகிறார், எக்ஸ்சேஞ்ச் அல்ல. ஆனால் அதை நீங்க ஏற்கனவே பிசினஸ்ல படிச்சிட்டீங்க தானே. தராது டேட் விலை பிக்ஸ் பண்றது யாருன்னாலும் பிரச்சனை இல்லை. 3வது ஒரு ஆள் விலை பிக்ஸ் பண்ணி நீங்க 2 பேரும் பொருந்தி கொண்டால் பொருந்தி கொள்ளுதல். அப்ப இந்த நேரத்தில் இப்ப என்ன பொருளை தங்கத்தை கொடுத்து வாங்கிட்டீங்க என்று சொன்னால் ஈக்குவலாக இருக்கணும். முதல் போய் பழைய தங்கத்தை விட்டுட்டீங்க, விட்டதுக்கு பிறகு உங்களுக்கு பணம் கிடைச்சிட்டு பணத்துக்கு உத்தரவாதமாக பில்லோண்ட கொடுக்கிறார், ரைட். இப்ப என்ன செய்றீங்கன்னா திரும்ப புது தங்கம் வாங்க போறீங்க. புது தங்கத்துக்கு அவர் ஒரு வேலை சொல்றா, நீங்க பொருந்தி கொள்றீங்க, மேலதிகமாக உள்ள காசை கொடுத்து நகை வாங்கிட்டு 2 பிசினஸ் ஆகுது நடந்தால் பிரச்சனை இல்லை. இப்ப என்னென்றால் கேள்வி வருது, இதில் ஏதாவது ஒரு இடத்தில் பிடி இருக்குமா? எப்படி பிடி என்று கேட்டால், இப்ப விற்கக்கூடியவர் புது தங்கத்தை நமக்கு விற்கிற வியாபாரி கடைக்காரா சகோதரர் நம்மளோட பழைய தங்கத்தை வாங்கி வைத்தார். உதாரணமா நம்ம கொண்டு போன 10 கிராமையும் 20,000 ரூபாய் படி 20,000 ரூபாய்க்கு அவர் வாங்கிட்டார்.
வாங்கினதுக்கு பிறகு புது தங்கம் பார்க்கிறோம், புது தங்கம் நமக்கு பிடிக்கவில்லை, புது தங்கம் நமக்கு பிடிக்கவில்லை. நாங்க சொல்றோம் வேறு கடைக்கு சென்று நாங்கள் நகை வாங்க போகிறோம், பணத்தை கொடுங்கள் என்று கேட்கும் போது தர முடியாது, உங்களுடைய நகை எடுத்து செல்லுங்கள் என்கிற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் இது வட்டி. ஒரு திருவாரணம் நடத்தது. இரண்டாவதாக ஏற்கனவே 20,000 போட்டிருக்கிறார், புது தங்கம் எங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லை, 20,000 கொடுங்கள் என்று சொன்ன போது இல்லை நான் 19 தான் தருவேன் என்கிறார். இதுவும் வட்டி. இது எல்லாத்தையும் விட லேசான வழி என்னென்றால் போங்க போன போக்குல பழைய தங்கத்தை வித்துருங்க, எவ்வளவுக்கு ஒரு கடை இல்லாட்டி 4 கடைக்கு இறங்குங்க, புது தங்கம் வாங்குற பேச்சு அவர்கிட்ட பேச வேணாம், வித்து கேஷ கையில் எடுத்துருங்க, சந்தேகமே இல்லாம ஹலால். ஏற்கனவே உள்ளத்துல ஒரு சுபகா இருக்கு, அந்த மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் சங்கடம் இருக்கு, இது ஒரு பில்லொண்ட போட்டு வச்சுட்டு பொருளை வாங்குறன்றதுல இன்னைக்கு வெளிப்படையா சொல்ல முடியாவிட்டாலும் கூட மனசுல அதுல ஒரு சங்கடம் இருக்கு. இந்த சங்கடம் இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால் தாமா எரிபுக் இல்லாமல எரிபுக், சந்தேகமானதை விட்டு விட்டு சந்தேகம் இல்லாததை எடுத்துக்கொள் என்று. அதே மாதிரி மன் இத்தக சுபஹாத், சந்தேகத்திலிருந்து யார் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ ஃபகத் இஸ்தப்ரஅ லிதீனிஹி வ இர்திஹி, அவர் தனது மார்க்கத்திற்கும் தனக்கும் நல்லது செய்தவராவார். இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட்டுக்கு போய் தங்கத்தை வித்து விட்டு அதுக்கு பிறகு நமக்கு பிடிச்ச தங்கத்தை வாங்க வேண்டியது. என்னென்றால் இது சோதனை உலகம், இதுல நமக்கு நஷ்டம் லாபம் எல்லாம் பார்க்க முடியாத குர்ஆன் ஹதீஸ் என்று வரும்போது நமக்கு என்ன தேவைன்றால் இது தெளிவான சந்தேகத்திற்கு இடமில்லாத நம்மட மக்கள் பேசல, தொழுகையில தக்பீர் கட்டுறது அத்தியாயத்தில் வரலாற்றுறது பிரச்சனை பேசின நம்ம இதை பேசல. ஆனா அரபுலகத்தில் இது பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், ஃபிக்ஹ் புத்தகங்கள் எல்லாவற்றிலும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இது என்னதுக்காக பேசாம விட்டாங்கன்றது தெரியல, ஆனால் இது பேசப்பட வேண்டிய விஷயம். நான் நினைக்கிறேன் ஒரு 93-94 காலப்பகுதியில் இது சம்பந்தமா நான் எழுதினேன் ஒரு பத்திரிகையில். நிறைய பேர் கூப்பிட்டு இதுல வரக்கூடிய சவால்களை உங்களால் எதிர்கொள்ள முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்ன ஹதீஸ் எழுதியிருக்கேன், சவால் வந்தா எனக்கு நான் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஹதீஸ் எதிர்கொள்ளும், இல்லாவிட்டால் ஹதீஸை பாதுகாக்க வேண்டியவர்கள் எதிர்கொள்வார்கள் என்று சொன்னா அப்படி ஒரு கொஞ்சம் சலசலப்பு வந்துட்டு பிறகு அப்படியே அடங்கிட்டு. அப்ப இந்த விஷயத்துல ரிபல் ஃபதுலுடைய விஷயத்துல மிக கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். இதுல தெளிவான ஒன்று இருக்கிறது, சந்தேகமான ஒன்றும் இருக்கிறது. ரெண்டுக்கும் என்ன தீர்வு? தெளிவானத்தை நாம் விட்டுவிட வேண்டும், தெளிவான ஹராம் என்று தெளிவாக உள்ளதை வேண்டும், சந்தேகமானத்தையும் விட வேண்டும், சந்தேகத்திற்கு இடமில்லாத எடுக்க வேண்டும். எனவே இந்த நகை பிசினஸ்ல குறிப்பாக பழைய தங்கம் வைத்திருக்கிறவர்கள் நகையை விற்று விட்டு கேஷ கையில் எடுத்ததுக்கு அப்புறம் புது நகை வாங்குங்கள், இடையில சந்தேகத்திற்கு இடமாக இருக்காதீர்கள். இதற்கு முதல் இப்படி நடந்திருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எஞ்சிய வட்டியை விட்டு விடுங்கள் முஃமின்களாக. முந்தி உள்ளது தெரியாமல் இருக்கும் போது அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான்.